இப்போ அவர் வந்துக்கிறாரு, அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போகுது அப்படின்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டு அவர் உட்கார வச்சோம், முதலமைச்சராக உட்கார வச்சோம். ஒரு வருஷம் தான் அதுக்குள்ளே அழகாக சேர்ந்தாருன்னா ஆட்சியில் உட்காரலாம், இல்லைன்னே வச்சுக்க ரொம்ப கஷ்டம். இல்லை எங்கள் பாதுகாப்புக்காண்டி இருக்காங்க. ஒரு இது டி நகர்லேயே வச்சுக்கோங்க, சிங்கப்பெண்ணுன்ற நாங்கள் ஒருத்தவங்களை கூட நாங்கள் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். என்ன கேட்டால் நேரடியாக தூக்கு தண்டனை தான். கொண்டு போய் இல்லைன்னா காட்டில் விட்டுணும், அவங்கள உள்ளே போனால் தெரியாதான் வர வெளியே வர அந்த மாதிரி இடத்துல விட்டுணும். அப்போல்லாம் பண்ணாங்களா? இப்போ தானே அந்த குழந்தைங்களாம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுனால தான் இந்த குழந்தைங்களாம் இதுமாரி பண்ணின்னு அவர் மேலே பழிய போட்டு கிடக்குறாங்க. அவங்களை நீங்கள் எங்கள் கையில் கொடுத்து நாங்கள் ஒரு வாட்டி தண்டனை கொடுத்தா எவனுமே எங்கள் கிட்ட நெருங்க மாட்டான். அதேமாரி குழந்தைங்களும் நெருங்க மாட்டான். உடனே கொடுக்கணும் தண்டனை, உடனே கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆட்சி நல்லாயிருக்கும். ஏன்னா அவரு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அவர் தான் சொன்னார், இதை சொன்னார், இதை பண்ணல, அதை பண்ணல. அப்படிலாம் கிடையாது, அவர் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காரு. 2500 கொடுக்குறேன்னு சொன்னார் 1, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார் 2, அப்புறம் வந்து தாய் மாம சீருன்னு சொல்லிக்கிறார் 3வது. அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் திமுக அதிமுக ஆட்சியில் அது இப்படி கிடையாது. ஆக ஆட்சி தெளிவாக போயிட்டு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்றும் இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கல. விஜயண்ணா வந்து நிறையா அறிவிச்சிருக்காப்புல, நிறையா செஞ்சுருக்காப்புல. அவர் ஃபஸ்ட்டு சிஎம் பேசணும். சிஎம் பேசவே மாட்டேங்கிறாரு. பேசினா தானே நாங்கள் எதை தான் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். சிஎம் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் சிஎம் பேச மாட்டாரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, முன்ன எல்லாருமே ஒழுங்காக இருந்தால் ஏன் பாதுகாப்புலாம் போகுது? எல்லாருக்குமே அவங்கவுங்க கரெக்டாக இருந்தாலே, அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே அவங்க சிறப்பாக வந்துடலாம். நம்ம மேலே வச்சுக்கிட்டு தப்பை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. இப்போ அவர் வந்துக்கிறாரு, அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போகுது அப்படின்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டு அவர் உட்கார வச்சோம், முதலமைச்சராக உட்கார வச்சோம். அதெல்லாம் நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பு நம்ம தான் திருத்திக்கணும். அவர் அந்த வாக்குறுதி கொடுத்தாரு, இந்த வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றலைன்னா அவர் எப்படி நிறைவேற்றுவார்? நம்ம அதுக்கு ஒத்துழைச்சா தானே அவர் நிறைவேற்ற முடியும். பெண்கள் பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இந்த ஒரு மாதத்தில் வந்து 3 வயசுலேருந்து 16 17 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் கெஞ்சா குடி இதுதான் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. 2 ஆட்சியில் ஒழிப்புன்னு சொன்னாங்க, எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை, எந்த ஸ்டெப்புமே இல்லை. அது எப்படி இது ஆக போகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு வருஷம்தான் அதுக்குள்ளே அழகாக சேர்ந்தாருன்னா ஆட்சியில் உட்காரலாம், இல்லைன்னே வச்சுக்க ரொம்ப கஷ்டம். தப்புன்றது வந்து தனி மனுஷன் ஒழுக்கம் இருக்கணும். தனி மனுஷன் ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம தப்பை திருத்திக்க முடியும். ஓகேவா? விஜய் ஆட்சி வந்தோன்னே எல்லாமே உடனே ஆகணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் டைம் கொடுக்கணும்ல. முன்னாடி இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது. முன்னாடி இப்போ அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பாருனாலும் சிங்கப்பெண்ணுன்னு அறிவிச்சிருக்காங்களா? இன்னும் வரவே இல்லை. முந்தானத்து கூட பாருங்க, ஒரு இந்திக்காரன் வந்து 3 வயசு குழந்தைய கெடுத்துட்டான். ஆனால் அதை வந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அப்போ சிங்கப்பெண்ணுன்னு அறிவித்து அவரோட அவரை வந்து பெருமைப்படுத்திக்கிறதுக்காண்டி அதை அறிவிச்சிருக்காரா, இல்லை எங்கள் பாதுகாப்புக்காண்டி இருக்கா? ஒரு இது டி நகர்லேயே வச்சுக்கோங்க, சிங்கப்பெண்ணுன்ற நாங்கள் ஒருத்தவங்களை கூட நாங்கள் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். தப்பு பண்ணானா அவன் அந்த இடத்துல தண்டிங்க. ஏன்னா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளியே வரான், மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போடுவீங்க, திருப்பி வெளியே வருவான், திருப்பி இன்னொரு தப்பு பண்ண தான் செய்வான். அந்த இடத்துல தண்டிங்க, பொதுமக்கள் முன்னாடி தண்டிங்க. ஜெயிலுக்கு போன மாட்டேன்னா நல்ல சாப்பாடு உண்டு, நல்ல இது உண்டு, எல்லாமே அங்கேயே வசதி பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து தப்பு பண்ண மாட்டானா? அப்போ தப்பு பண்ணுறதுக்கு நம்ம தானே இடம் கொடுக்குறோம், அதை ஏன் கொடுக்குறீங்க? அது பார்க்குறச்ச கண்ணில் தண்ணி வருது எனக்கு. சினிமாவில் பார்த்தே அழுகுறோம் நம்மளாம். ரியலாக நடக்குது இல்லையா இது? அந்த அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதை நினைக்கணும்ல. கண்டிப்பாக அதை நினைக்கணும்ல. அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கடுமையாக தண்டனை கொடுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. என்ன கேட்டால் நேரடியாக தூக்கு தண்டனை தான். நேரடியாக கொடுத்துடலாம், பார்க்கவே கூடாது. கொண்டு போய் இல்லைன்னா காட்டில் விட்டுணும், அவங்கள காட்டில் ஏதோ ஒரு கொடைக்கானல்ல ஒரு காடு இருக்குல்ல, உள்ளே போனால் தெரியாதான் வர வெளியே வர அந்த மாதிரி இடத்துல விட்டுடணும். அப்படியே போயிருந்தாங்களா? அப்போல்லாம் பண்ணாங்களா? இப்போ தானே அந்த குழந்தைங்களாம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுனால தானே இந்த குழந்தைங்களாம் இதுமாரி பண்ணின்னு அவர் மேலே பழிய போட்டு கிடக்குறாங்க. அதுமாரி அப்போ வந்து பெரியவங்களை தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ குழந்தைங்களை பண்ணுறாருங்க, அநியாயம் பண்ணுறாருங்க. பண்ணால பழைய மாரி அவர் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு பழிய போடுறானுங்க. ஆனால் அவர் பண்ணல. அது இனிமேல் அவர் பண்ணுறது நல்லதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நடக்காமல் நேட்டு பார்த்து அந்த மாதிரி அக்கூரம் அநியாயம் பண்ணலாம், தூக்கு தண்டனை கொடுங்க அவங்களுக்குலாம். தண்டனைலாம் கொடுக்கவே கூடாது. எங்கள்கிட்ட விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். தண்டனை நீங்கள் கொடுக்காதீங்க, நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்தா தான் எங்கள் மேலே பயம் வரும் அவங்களுக்கு. நீங்கள் கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. 15 நாள் அவனை எடுத்து போய் உள்ளே வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்குள்ளே இன்னொரு தப்பு பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கிறவங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி இருக்குது. அவங்களை நீங்கள் எங்கள் கையில் கொடுத்து நாங்கள் ஒரு வாட்டி தண்டனை கொடுத்தா எவனுமே எங்கள் கிட்ட நெருங்க மாட்டான்.
அதேமாரி குழந்தைங்களும் நெருங்க மாட்டான், அதுமாரி பழகவும் மாட்டான். எங்கள்கிட்ட விடுங்க, நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்ன நடவடிக்கைன்றது நீங்கள் பாருங்கள். கோரிக்கை வைக்கணும்னா அதான் தப்பு செய்கிறவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். உடனே கொடுக்கணும் தண்டனை, உடனே கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆட்சி நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் வந்து நம்ம துபாயில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். துபாயில் இருக்கிற சட்டம் மாதிரி இங்கே இருந்தால் தான் வந்து திருந்துவாங்க. அப்படி இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. தனி மனுஷன் ஒழுக்கம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எவனுமே அந்த தப்பை பண்ணக்கூடாது. அந்த மாரி அவனுக்கு தூக்கு தண்டனை மாரி கொடுக்கணும். புரியுதா? இவனுங்க பண்ணிட்டு அவர் வந்து என்ன 10 வருஷமா ஆகுது, வந்து 1 மாதம் தான் நான் இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அவர் பண்ணது இந்த அளவுக்கு பண்ணிக்கிற அதே பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. வாக்குறுதி ஒன்றுமே கொடுக்கல. சிலிண்ட்ரு தரேன்னு சொன்னார், அது இன்னும் கொடுக்கல. 1000 ரூபாய் பசங்களுக்கு போடுறேன்னாங்க, அதுவும் போடல. 2500 போடுறேன்னாங்க, ஆனால் 2 மாதம் ஆயிடுச்சு. அவர் வந்து இன்னும் போடவே இல்லை. ஆனால் 3ஆம் மாதம் தான் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அடுத்த மாதம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாருன்னு அதுவும் தெரியல. அது வந்தால் தான் தெரியும். கரண்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க, அது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே தான் பண்ணாங்க, இவரு வந்து அதே தான் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஆக மொத்தம் நம்ம எந்த ஆட்சியுமே குறை சொல்ல முடியல. என்னதான் ஆட்டினாலும் ஆட்டினமாவே தான் திருப்பி ஆட்டுறாங்க. அதனால் நம்ம மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம், நம்ம கரெக்டாக இருந்தாலே இன்னொருத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவரு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சொன்னார், இதை சொன்னார், இதை பண்ணல, அதை பண்ணல. அப்படிலாம் கிடையாது. அவர் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் கோரிக்கை வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் 1, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார் 2. சொல்கிறேன் உங்களுக்கு என்ன. அப்புறம் வந்து தாய் மாம சீருன்னு சொல்லிக்கிறார் 3வது. என்ன இன்னும் நிறைய கோரிக்கை சொன்னார், அதை மறந்துட்டேன். அதாவது அறிவிச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல. அவர் அறிவிச்சிருக்காரு மட்டும்தான் தெரியுது. 1 வாரம் ஆகுது. ஒரு ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லணும்ல. அவர் ஏரியாவில் மட்டும் இருந்தால் போதுமா? எல்லா இடத்துலையும் வந்து பேசணும், கொள்ளணும், நாங்கள் இருக்கிறோமான்னு சொல்லணும். அவர் சொல்லவே இல்லையே. நல்லா தான் இருக்குது. 1 மாதம் தானே ஆகுது. வெயிட் பண்ணுவோமே. 5 வருஷம் வெயிட் பண்ணோம்ல, 50 வருஷம் வெயிட் பண்ணோம்ல, 1 வருஷம் தானே, 1 மாதம் தான் வெயிட் பண்ணுவோமே. நம்ம பாதுகாக்கிறது தான் உண்டு. நம்மளுடைய உரிமை நம்ம தான் கேட்கணும். அதனால் நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது. அவர் ஆட்சி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இப்படியே கூட தொடர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சொன்னார், இதை சொன்னார், இதை பண்ணல, அதை பண்ணல. அப்படிலாம் கிடையாது. அவர் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும். இது விஜய் ஆட்சியில் மட்டும் நடக்கலையே, திராவிட கட்சிகள் ஆண்ட நாட்கள்லையும் இது நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் கற்பழிப்பு எல்லாமே அது நடந்திருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் வேண்டும். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் இந்த நிலை குறையும். ஆனால் திமுக அதிமுக ஆட்சியில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் குற்றவாளி தப்பிச்சு வரான். இல்லை, தண்டனை பெற்ற குற்றவாளி வெளில தப்பிச்சு வரான். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பாலியல் குற்றங்களுக்கு முறையான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படுகிறது. ஆக இந்த கொடுமைகளை செய்யும் கொடூரன்கள் திருந்தணும். தனி மனித ஒழுக்கம் வேணும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தாலும் அதை காப்பாற்றும் நிலை தனி மனிதனுக்கு வேணும். அது இல்லாத போது இந்த மாதிரி நிலை ஏற்படுகிறது. ஆனால் உடனடி தீர்வு காண உடனடி அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் திமுக அதிமுக ஆட்சியில் அது இப்படி கிடையாது. ஆக ஆட்சி தெளிவாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சின வரை யாரும் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. விஜய் அண்ணா இப்போ பெண்களுக்காக நல்லா செய்கிறாங்க. மக்களுக்கு பெண்களை தான் நிறைய அறிவிச்சிட்டு புதுசாக வராங்க. மகளிர் பணத்துக்காக வேண்டியே நாங்கள் பெண்கள் யாருமே ஓட்டு போடல. அவங்க ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு தான். திமுகவும் அதிமுகவும் ஒன்றும் இந்த மாதிரியெல்லாம் பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கல. விஜய் அண்ணா நிறைய அறிவிச்சிருக்காப்புல, நிறையா செஞ்சுருக்காப்புல. இனியும் அவர் தான் முதலமைச்சராக மீண்டும் மீண்டும் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாரும். அவர் ஃபஸ்ட்டு சிஎம் பேசணும். சிஎம் பேசவே மாட்டேங்கிறாரு. பேசினா தானே நாங்கள் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். சிஎம் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் சிஎம் பேச மாட்டுறாரு? இதே முக ஸ்டாலின் இருந்தாக்கா டக்குன்னு பேசுவாங்க. முக ஸ்டாலின் பையன் கூட நல்லா பேசுகிறாரு. ஏன் சிஎம் பேச மாட்டுறாரு? எதுக்கு பேச மாட்டுறாரு? பேசினா தான் அதுக்கேற்ற பதில் நாங்கள் சொல்ல முடியும். அவர் என்ன பேசுகிறான்றதை வச்சு தான் நாங்களே ஸ்டெப் எடுக்க முடியும். அவர் பேசாமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்கிறது?